தனுசு ராசிக்காரர்களே, இந்த காணொளியை நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது தற்செயலாக நடந்த ஒன்று அல்ல. இது பிரபஞ்ச சக்தியின் திட்டம். இது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடக்க இருக்கிறது என்ற செய்தியே உங்களுக்கு தெரிவிக்க விண்ணுலகம் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. நான் இதை சும்மா சொல்லவில்லை. அடுத்த 15 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு செய்தி உங்களை வந்து சேர இருக்கிறது. அது உங்கள் மனதை நிறைக்க இருக்கிறது. உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்க இருக்கிறது. ஆனால் அது மகிழ்ச்சியின் கண்ணீர். உங்களுக்காக விதி காத்திருந்த அந்த நேரம் இப்போதுதான் வந்து சேர்ந்திருக்கிறது. 150 ஆண்டுகளுக்குப் பிறகு உங்கள் ராசிக்கு வரும் ஒரு அபூர்வ யோகம் இது. இந்த யோகத்தை பெற பல பிறவிகளில் நீங்கள் செய்த புண்ணியம் இப்போதுதான் பலன் தர இருக்கிறது. உங்கள் முன்னோர்கள் செய்த நல்லது இப்போது உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது. நீங்கள் நினைத்தது நடக்காமல் போனதா? வாழ்க்கையில் பல இடர்பாடுகள் வந்து போனதா? மனது சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறதா? இனி அந்த நிலைமைகள் எல்லாம் இல்லை. அடுத்து வரும் 30 நாட்களில் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே மாறிப்போக இருக்கிறது. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காக மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்வில் இருந்து பல வருடங்களாக போராடிக் கொண்டிருந்த தடைகள் இப்போது விலக இருக்கின்றன. நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த வாய்ப்பு உங்கள் கைக்கு வர இருக்கிறது. உங்களை நம்பாமல் போனவர்கள் இப்போது உங்களை தேடி வர இருக்கிறார்கள். உங்களுக்கு எதிராக நின்றவர்கள் இப்போது உங்கள் பக்கம் வர இருக்கிறார்கள். உங்களை புறக்கணித்தவர்கள் இப்போது உங்களை மதிக்க இருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கான காரணம் இப்போது உங்கள் ராசியில் நடக்க இருக்கும் கிரக இயக்கங்கள்தான். இந்த கிரக இயக்கங்கள் சாதாரணமானவை அல்ல. இவை உங்கள் வாழ்வியல் திசையையே மாற்றி அமைக்க வல்லவை. வானத்தில் நடக்கும் ஒவ்வொரு கிரக நகர்வும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கும் கிரக மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு 100க்கு 100 நன்மையை மட்டுமே தர இருக்கின்றன. இதை நீங்கள் நம்ப வேண்டும். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இறக்க வேண்டும். உங்கள் வாழ்வில் இருட்டாக இருந்த காலம் இப்போது முடிவுக்கு வர இருக்கிறது. வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்க இருக்கிறது. காலையில் சூரியன் உதிப்பது போல உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையின் கதிர்கள் பிரகாசிக்க இருக்கின்றன. உங்கள் கனவுகள் நனவாக இருக்கின்றன. உங்கள் எண்ணங்கள் நிஜமாக இருக்கின்றன. உங்கள் விருப்பங்கள் நிறைவேற இருக்கின்றன. இதெல்லாம் நடக்கும் என்று மட்டும் நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நடக்கத்தான் போகிறது என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். ஆனால் இதற்கு நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். இந்த காணொளியை முழுமையாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் உள்ளத்தில் உணர வேண்டும். நான் சொல்ல இருக்கும் பரிகாரங்களைச் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கிரக சக்திகள் 100க்கு 100 உங்களுக்கு உதவும். கடந்த காலங்களில் உங்கள் வாழ்வில் என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லை. எத்தனை தோல்விகள் வந்திருந்தாலும் பரவாயில்லை. எத்தனை ஏமாற்றங்கள் கிடைத்திருந்தாலும் பரவாயில்லை. எத்தனை வலிகளை அனுபவித்திருந்தாலும் பரவாயில்லை. இனி அந்த காலம் திரும்ப வராது. இனி வரப்போவது வெற்றியின் காலம், சந்தோஷத்தின் காலம், செல்வத்தின் காலம், மரியாதையின் காலம். அந்த காலம் இப்போது உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது. அதை உள்ளே அழைத்துக் கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் இந்த காணொளிக்கு விருப்பம் தெரிவித்து ஆதரவு தாருங்கள். அதன் மூலம் இந்த நல்ல ஆற்றல் உங்களை சென்றடைய ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் அக்னி தத்துவத்தின் குழந்தைகள். நீங்கள் செவ்வாய் கிரகத்தின் ஆளுமையில் பிறந்தவர்கள். உங்களுக்குள் உள்ள சக்தி பிரம்மாண்டமானது. உங்களுக்குள் உள்ள துணிச்சல் அளப்பரியது. உங்களுக்குள் உள்ள நம்பிக்கை எல்லையற்றது. ஆனால் கடந்த சில காலமாக இந்த சக்திகள் எல்லாம் மறைந்து போயிருந்தது. ஏன் தெரியுமா? சில கிரக நிலைகள் உங்களுக்குச் சாதகமாக இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் வெற்றி கிடைக்கவில்லை. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலன் இல்லை. நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் பயன் இல்லை. இது உங்கள் தவறு அல்ல. இது விண்ணுலகத்தின் திட்டம். விதி உங்களை தயார் செய்து கொண்டிருந்தது. உங்களை சோதித்துக் கொண்டிருந்தது. உங்களை பக்குவப்படுத்திக் கொண்டிருந்தது. ஏன் தெரியுமா? வரப்போகும் பெரிய வெற்றியை தாங்கும் பக்குவம் உங்களுக்கு வேண்டும் அல்லவா?
வரப்போகும் பெரிய செல்வத்தை கையாளும் ஞானம் உங்களுக்கு வேண்டும் அல்லவா? வரப்போகும் பெரிய மரியாதையை ஏற்றுக்கொள்ளும் தகுதி உங்களுக்கு வேண்டும் அல்லவா? அதனால்தான் விதி உங்களை இந்த போராட்டங்களின் வழியாக கொண்டு வந்தது. இப்போது அந்த காலம் முடிந்துவிட்டது. இப்போது உங்கள் நேரம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த நேரத்தில் வானத்தில் நடக்க இருக்கும் கிரக இயக்கங்களைப் பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாகச் சொல்ல இருக்கிறேன். இது மிக முக்கியமானது. இதை கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நம்முடைய குரு பகவான் இப்போது ரிஷபராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்றால் பகைவர்கள், கடன், நோய் போன்ற பிரச்சனைகள் வரும் இடம். ஆனால் குரு பகவான் அங்கே இருப்பது உங்களுக்கு தீமை தராது. மாறாக உங்கள் எதிரிகளை தோற்கடிக்கும் சக்தியை தரும். உங்கள் கடன்களை அடைக்கும் வழிய கை காட்டும். உங்கள் நோய்களை குணமாக்கும் ஆற்றலை தரும். இது முதல் நல்ல செய்தி. இரண்டாவது செய்தி, சனி பகவான் இப்போது மீன ராசியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இது உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்றால் வீடு, வாகனம், தாய், மன அமைதி போன்றவை. சனி பகவான் அங்கே இருப்பது சில கஷ்டங்களை தரும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு நல்லதையே செய்வார். ஏன் தெரியுமா? ஏனென்றால் சனி பகவான் நீதியின் கடவுள். உங்கள் போராட்டங்களை பார்த்துவிட்டார். உங்கள் கஷ்டங்களை அறிந்துவிட்டார். உங்கள் கண்ணீரை கண்டுவிட்டார். இப்போது அவர் உங்களுக்கு நியாயம் வழங்க இருக்கிறார். உங்களுக்காக காத்திருந்த அந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தாயாருக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும். மூன்றாவது செய்தி, ராகு கேது பகவான் இப்போது மிதுன தனுசு அச்சில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேது பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். ராகு பகவான் உங்கள் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது உங்கள் ராசியில் இருப்பது சில குழப்பங்களை தரும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் கேது பகவான் உங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை தருவார். உங்களை உள்முகமாக பார்க்க வைப்பார். உங்களுக்குள் உள்ள சக்தியை உணர வைப்பார். இது மிகப்பெரிய பரிசு. ராகு பகவான் உங்கள் 7ஆம் இடத்தில் இருப்பது திருமணம், கூட்டாண்மை, உறவுகள் போன்றவற்றில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு வரும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளி சேரும். உறவுகளில் புதிய திருப்பம் வரும். இந்த 3 பெரிய கிரகநிலைகளும் சேர்ந்து இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க இருக்கின்றன. இது சாதாரண மாற்றம் அல்ல. இது உங்கள் வாழ்வியல் திசையே திருப்பி அமைக்கும் மாற்றம். இந்த மாற்றம் உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். இந்த மாற்றம் உங்களை ஒரு புதிய நபராக உருவாக்கும். இந்த மாற்றம் உங்கள் வாழ்வை ஒரு புதிய பாதையில் நடத்தும். இதை நீங்கள் உணர வேண்டும். இதை நீங்கள் நம்ப வேண்டும். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றை சொல்ல இருக்கிறேன். அடுத்த 15 நாட்களில் முதல் கட்டமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க இருக்கிறது. இது நிச்சயம் நடக்கும். இது 100க்கு 100 நடக்கும். நீங்கள் வேலை தேடிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறீர்களா? உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் சம்பள உயர்வுக்காக எதிர்பார்க்கிறீர்களா? உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைக்கிறீர்களா? அதற்கான வாய்ப்பு வரும். நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்த விரும்புகிறீர்களா? அதற்கான ஆதரவு கிடைக்கும். இதெல்லாம் அடுத்த 15 நாட்களில் நடக்க இருக்கிறது. இதை நம்புங்கள். பகுதி 2. உங்கள் தொழில் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன தெரியுமா? உங்களுக்கு உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. உங்கள் உழைப்பிற்கு சரியான மதிப்பு கிடைக்கவில்லை. உங்கள் யோசனைகளை யாரும் கேட்கவில்லை. உங்கள் முயற்சிகளுக்கு ஒப்புதல் கிடைக்கவில்லை. இதனால் உங்கள் மனதில் ஏமாற்றம் வந்தது. உங்கள் நம்பிக்கை குறைந்தது. உங்கள் ஆர்வம் குன்றியது. ஆனால் இப்போது இந்த நிலைமை முற்றிலும் மாற இருக்கிறது. குரு பகவான் உங்கள் 6ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் எதிரிகள் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது. உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் தோல்வியடைவார்கள். உங்கள் வெற்றியை தடுக்க நினைப்பவர்கள் முகம் தெரியாமல் போவார்கள். உங்களைப் பற்றி தவறாக பேசுபவர்களின் வாய் மூடி போகும். இது முதல் நன்மை. இரண்டாவது நன்மை,
சனி பகவான் உங்கள் 4ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் உழைப்பிற்குச் சரியான பலன் கிடைக்கும். நீங்கள் போட்ட முயற்சி வீணாகாது. நீங்கள் செய்த வேலை அங்கீகாரம் பெறும். நீங்கள் கொடுத்த யோசனை ஏற்றுக்கொள்ளப்படும். இதனால் உங்களுக்கு மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கும். உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து மதிப்பு கிடைக்கும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். இது 2வது நன்மை. 3வது நன்மை. கேது பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் உங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை கிடைக்கும். புதிய யோசனைகள் உருவாகும். படைப்பாற்றல் அதிகரிக்கும். தொழில்நுட்ப அறிவு வளரும். இதனால் உங்களால் உங்கள் துறையில் ஒரு நிபுணராக வர முடியும். உங்களால் புதிய முறைகளை கண்டுபிடிக்க முடியும். உங்களால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். இது 3வது நன்மை. இந்த 3 நன்மைகளும் சேர்ந்து உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு புரட்சியை உருவாக்க இருக்கின்றன. நீங்கள் வேலை தேடுபவராக இருந்தால் அடுத்த 15 நாட்களில் உங்களுக்கு 3-4 வேலை வாய்ப்புகள் வரும். அதில் ஒன்று உங்கள் கனவு வேலையாக இருக்கும். அதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த வேலை உங்கள் வாழ்க்கையை முழுவதுமே மாற்றிவிடும். நீங்கள் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தால் அடுத்த 15 நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் ஒப்படைக்கப்படும். அந்த திட்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். இது உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமையும். நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அடுத்த 15 நாட்களில் உங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வர இருக்கிறது. உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பி வருவார்கள். உங்கள் விற்பனை அதிகரிக்கும். உங்கள் லாபம் பெருகும். உங்கள் கடன் குறையும். உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும். இது உங்கள் வியாபாரத்தில் ஒரு புதிய கட்டத்தை உருவாக்கும். நீங்கள் ஒரு புதிய கிளை திறக்க நினைத்தால் அதற்கான வாய்ப்பு வரும். நீங்கள் ஒரு புதிய தயாரிப்பை அறிமுகப்படுத்த விரும்பினால் அதற்கான நேரம் இது. நீங்கள் ஒரு புதிய சந்தையில் நுழைய எண்ணினால் அதற்கான வழி திறக்கும். இதை தவறவிட்டு விடாதீர்கள். நீங்கள் படிப்பை முடித்துவிட்டு என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருந்தால் அடுத்த 15 நாட்களில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உங்கள் மனதில் ஒரு யோசனை பிறக்கும். அந்த யோசனையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அது உங்களை வெற்றியின் பாதையில் நடத்தும். நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைத்தால் இது சரியான நேரம். உங்களுக்கு நிதியுதவி கிடைக்கும். உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும். உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நீங்கள் ஒரு புதிய படிப்பை படிக்க விரும்பினால் இது சரியான காலம். உங்களுக்கு சேர்க்கை கிடைக்கும். உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும். உங்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் தொழில் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது உறுதி. ஆனால் அந்த வெற்றியை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பது முக்கியம். வெற்றி வந்தவுடன் கர்வம் வந்துவிட்டால் அந்த வெற்றி நிலைக்காது. வெற்றி கிடைத்தவுடன் பணிவை மறந்துவிட்டால் அந்த வெற்றி நீடிக்காது. வெற்றி வந்தவுடன் உதவியவர்களை மறந்துவிட்டால் அந்த வெற்றி தொடராது. எனவே நீங்கள் எப்போதும் நன்றியுடன் இருக்க வேண்டும். எப்போதும் பணிவுடன் இருக்க வேண்டும். எப்போதும் தரையில் நின்று கொண்டு இருக்க வேண்டும். உங்களுக்கு உதவியவர்களை நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு வழிகாட்டியவர்களை நீங்கள் எப்போதும் மதிக்க வேண்டும். உங்களுக்கு ஆதரவு தந்தவர்களை நீங்கள் எப்போதும் கிளறவிக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் வெற்றி நிரந்தரமாக இருக்கும். இப்போது உங்கள் பணவரவை பற்றி பேசுவோம். இது மிகவும் முக்கியமான விஷயம். பணம் இல்லாமல் வாழ்க்கை நடக்காது. பணம் இருந்தால்தான் நாம் நமது கனவுகளை நிறைவேற்ற முடியும். நமது குடும்பத்தை பார்த்து கொள்ள முடியும். நமது எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். ஆனால் பணம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது தங்காமல் போய்க்கொண்டே இருக்கும் என்று சிலர் சொல்வார்கள். இது உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையா? இனி அந்த பிரச்சனை இல்லை. அடுத்து வரும் 30 நாட்களில் உங்களுக்கு பணவரவு பெருகும் என்பது மட்டுமல்ல, அந்த பணம் உங்களிடம் தங்கவும் செய்யும். இது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கான காரணம் குரு பகவான் உங்களுக்கு அளிக்கும் ஆசீர்வாதம். குரு பகவான் செல்வத்தின் அதிபதி. அவர் உங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடம் கடன் இடம். இதன் பொருள் என்னவென்றால் உங்கள் கடன்கள் அடைபடும்.
உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு வரவேண்டிய கடன்களை திரும்ப பெற முடியும். இது முதல் நன்மை. இரண்டாவது நன்மை, சனி பகவான் உங்கள் 4ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு சொத்து வாங்கும் வாய்ப்பு வரும். நீங்கள் நினைத்திருந்த அந்த நிலம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விரும்பிய அந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கும். இது இரண்டாவது நன்மை. மூன்றாவது நன்மை, ராகு பகவான் உங்கள் 7ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு கூட்டாண்மை மூலம் பணவரவு கிடைக்கும். உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் உங்கள் துணைவர் மூலம் பணவரவு கிடைக்கும். உங்களுக்கு வியாபாரம் இருந்தால் உங்கள் கூட்டாளி மூலம் பணவரவு கிடைக்கும். இது மூன்றாவது நன்மை. இந்த 3 நன்மைகளும் சேர்ந்து உங்கள் நிதி நிலைமையை முற்றிலும் மாற்றி அமைக்க இருக்கின்றன. அடுத்த 30 நாட்களில் உங்களுக்கு பணவரவு 3 வழிகளில் வரும். முதல் வழி, உங்கள் சம்பளம் அல்லது வியாபார வருமானம். இது உங்கள் நேரடி வருமானம். இது அதிகரிக்கும். இரண்டாவது வழி, எதிர்பாராத பணவரவு. யாரோ உங்களுக்கு பணம் திருப்பித் தருவார்கள். எங்கிருந்தோ உங்களுக்கு பணம் வரும். எப்படியோ உங்களுக்கு பணம் கிடைக்கும். இது உங்களை ஆச்சரியப்படுத்தும். மூன்றாவது வழி, முதலீடு மூலம் பணவரவு. நீங்கள் முதலீடு செய்திருந்தால் அதில் லாபம் கிடைக்கும். நீங்கள் வைப்பு நிதி வைத்திருந்தால் அது முதிர்வடையும். நீங்கள் பங்குகள் வாங்கியிருந்தால் அதன் விலை உயரும். இந்த 3 வழிகளிலும் உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். ஆனால் பணம் வந்தால் மட்டும் போதாது. அதை சரியாக கையாள வேண்டும். அதை சரியாகச் சேமிக்க வேண்டும். அதை சரியாக முதலீடு செய்ய வேண்டும். இது மிக முக்கியம். பணம் வந்தவுடன் வீண் செலவு செய்துவிட்டால் அது தங்காது. பணம் கிடைத்தவுடன் ஆடம்பரத்திற்குச் செலவு செய்தால் அது போய்விடும். பணம் சேர்ந்தவுடன் தேவையில்லாத விஷயங்களுக்குச் செலவு செய்தால் அது தீர்ந்துவிடும். எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாகச் செயல்பட